அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். ஒட்டுமொத்த தமிழர்கள் மீது ஒரு பேரிடி விழுந்திருக்கிறது. ஆனால் அதை பற்றி உணராமலேயே நாம், நம்முடைய மக்கள் வேறு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பேரிடி என்பது என்ன? முற்றிலுமாக காவேரி ஆறு தமிழ்நாட்டுக்குள் ஓடாமல் அதை மலடாக்கிவிடக்கூடிய ஒரு திட்டம் மேக்கேதாட்டு திட்டம். அந்த மேக்கேதாட்டு அணை திட்டத்திற்கு இந்திய அரசு கிட்டத்தட்ட அனுமதி கொடுத்து விட்டது. அதாவது ஜனநாயகப்படி அனுமதி கொடுத்தது போல் ஒரு நாடகம் செய்கிறார்கள். கடந்த 1/2/2024 அன்று புதுதில்லியில் காவேரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடந்தது. அதனுடைய தலைவர் எஸ்கே ஹல்தர். அந்த கூட்டத்தில் மேக்கேதாட்டு அணை கட்டுவதற்கான பொருள் நிரல் சேர்த்திருந்தார்கள். பொருள் நிரலில் இந்த பொருளை சேர்த்திருந்தார்கள். கடந்த காலங்களில் திரும்ப திரும்ப அப்படித்தான் முன்வைத்து வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும், திமுக 2021 ஆட்சிக்கு வந்த பிறகான காலங்களில் இருந்தாலும், தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய நீர்வளத்துறை செயலாளர் மற்றும் காவேரி வல்லுநர் குழு தலைவர் இவர்களெல்லாம் இந்த ஆணையத்தினுடைய அதிகார வரம்புக்கு அப்பால் பட்டது மேக்கேதாட்டில் அணை கட்டுவதா வேண்டாமா என்று முடிவு செய்வது. இந்த ஆணையத்தின் அதிகார வரம்பு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நீரை 4 மாநிலங்களும் எப்படி பகிர்ந்து கொள்வது, என்ன விகிதத்தில், எந்தெந்த மாதத்தில் எவ்வளவு என்பதுதான். அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் நிகழ்ச்சி நிரலில் பொருள் சேர்க்க வேண்டும். இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லாத புதிய அணை கட்டக்கூடிய ஒரு அனுமதியை ஆணையம் வழங்க வேண்டும் என்ற நிலையில், அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் பொருள் நிரலில் அதை சேர்த்தால், நாங்கள் இந்த கூட்டத்தை விட்டு வெளிநடப்பு செய்வோம், இந்த ஆணைய கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வெளிநடப்புக்கு தயாராவார்கள். கடந்த காலங்களில் இதுதான். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முன்னால் நடந்த கூட்டங்களில் எல்லாம் அப்படி வரும்பொழுது ஒரு சமரச ஏற்பாடாக ஆணைய தலைவர் என்ன பண்ணுவார் என்றால், நான் அந்த பொருளை நிலுவையில் வைக்கிறேன், இனி வைக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார் ஹல்தர் ஆணைய தலைவர். ஏனென்றால் அது இந்திய அரசினுடைய ஏற்பாடு. அதற்கு ஏற்ற ஒரு கையாள் எஸ்கே ஹல்தர். அவர் என்ன செய்வார் என்றால், நிலுவையில் வைக்கிறேன், இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டாம் என்று சொல்லுவார். அதன் பிறகு தமிழ்நாட்டு அதிகாரிகளும் புதுச்சேரி அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள், பேசுவார்கள், ஒரு முடிவை அறிவிப்பார்கள். அந்த முடிவை கர்நாடகம் ஒருபோதும் செயல்படுத்தியது கிடையாது, அதன்படி தண்ணீர் கொடுத்ததும் இல்லை. எடுக்கப்பட்ட முடிவு நேர்மையாக, யோக்கியதையாக, தீர்ப்புப்படி அந்தந்த மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணீராக இருக்காது. ஏதோ பிச்சை போடுவது போல ஹல்தர் அண்ட் கம்பெனி கொடுக்கும். நம்மவர்களும் அதை சில கருத்துக்களை சொல்லிவிட்டு ஏற்றுக்கொண்டு வந்து விடுவார்கள். இப்படி சடங்குகள் நடக்கும். ஆனால் கடந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஆணைய நிகழ்ச்சி நிரலில் விவாத பொருளில் அதை வைக்கிறார்கள், மேக்கேதாட்டு அணையை. நம்முடைய அதிகாரி, மூத்த அதிகாரி, நீர்வளத்துறையினுடைய மூத்த அதிகாரி, கூடுதல் தலைமைச் செயலாளர் தகுதியில் உள்ள அதிகாரி டாக்டர் சந்தீப் சக்சேனா அதில் கலந்து கொள்கிறார். மேக்கேதாட்டு அணையை கட்டலாம் என்ற பரிந்துரை தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கிறார். அதுபோல புதுச்சேரியிலிருந்து போன அதிகாரியும் எதிர்த்து வாக்களிக்கிறார். ஆனால் அது மிக பெரும்பான்மை அடிப்படையில் வெற்றி பெற்று விட்டது. எப்படி? மொத்த வாக்காளர்கள் அந்த ஆணையத்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் 9 பேர். அந்த 9 பேரில் 5 பேர் இந்திய அரசு அதிகாரிகள். எப்படி அதிகாரிகள் அவர்களெல்லாம்? ஆணையத்தினுடைய தலைவர், அப்புறம் அவருடைய நிரந்தர உறுப்பினர், அதுபோல அந்த ஒழுங்காற்று குழு, காவேரி ஒழுங்காற்று குழுவினுடைய பொறுப்பிலே உள்ள தலைமை பொறுப்பிலே உள்ளவர். இப்படியாக அதிகாரிகள் வாக்கு மட்டும் 5 பேர். அதில் அவங்கெல்லாம் கொண்டுதான் அந்த கமிட்டி.
பிறகு 4 ஓட்டு, மொத்தம் 9ல் மிச்ச 4 வாக்கு என்பது 4 மாநிலங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒன்று, கர்நாடகத்துக்கு ஒன்று, கேரளத்துக்கு ஒன்று, புதுச்சேரிக்கு ஒன்று. நீங்க நம்ம 4 மாநிலங்களும் சேர்ந்து எதிர்த்தால் கூட மோடியினுடைய விருப்பத்தை, நடுநிலை தவறிய ஹல்தருடைய விருப்பத்தை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு 5 வாக்கு இருக்கு இந்திய அரசுக்கு. இது ஜனநாயகமா? இப்படி ஒரு மோசமான அமைப்பாக ஒரு ஒரு வந்து காவேரி ஆணையத்தை உருவாக்கினார்கள், சூழ்ச்சியாக உருவாக்கினார்கள். அப்பொழுதே காவேரி உரிமை மீட்பு குழு தலையில் தலை அடித்துக் கொண்டு, இந்த ஆணையம் நமக்கான சுருக்கு கயிறு, தொட்டில் கட்டுவதற்கான கயிறு என்று நாம் நினைக்கிறோம், அது தூக்கு மாட்டிக் கொள்வதற்கான கயிறு, இப்படி சூழ்ச்சியாக போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னோம். இப்போ அது நிறைவேறிடுச்சு. இப்போ எப்படிங்க அது? ஒரு 5 அதிகாரி மத்திய அரசு, அது என்ன ஜனநாயகமா? அது இதுபோல் தான் ஜிஎஸ்டிக்கும் வைத்திருக்கிறார்கள். வாக்கெடுப்பு நடத்துவது போல் பாவனை, இந்திய அரசு விரும்புவது போல் அங்கே அவங்க உறுப்பினர்கள் அதிகம். அதில் எவ்வளவு மோசடி, எவ்வளவு மோசடி! இது தெரிந்திருந்து இதை மறுத்து வந்த நீங்கள், தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், இந்த தடவை வாக்களித்தது ஏன்? வாக்கெடுப்பிற்கு கலந்து கொண்டது ஏன்? இதுதான் நம்ம கேள்வி. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ஜனநாயகப்படி விவாதித்தோம், ஜனநாயகப்படி நீங்கள் உங்களுடைய தமிழ்நாட்டு பிரதிநிதி எதிர்த்து ஓட்டு போட்டாரு, பெரும்பான்மை விரும்பிச்சு, நிறைவேறிடுச்சு. ஜனநாயகம் தானே இது? எப்போ ஜனநாயகம் இது? கொலைகாரர்களே, இது ஜனநாயகமா இது? சரி, அவன் தான் கொலைகாரர்கள், தம் உரிமையை பறிப்பவர்கள். நீங்க இதுவரைக்கும் வெளிநடப்பு செய்துதானே அதிகாரி பழக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லாம போய் கலந்துருப்பார் அவரு? நகைச்சுவை நடிகர் இவர் இருக்காரு, துரைமுருகன், அவருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்காது. முதல்ல இதெல்லாம் அக்கறைப்படக்கூடிய இந்த அல்ப விஷயங்களிலெல்லாம் துரைமுருகனுக்கு அக்கறை இல்லை. அவர் ஒரு பெரும் 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 விஷயங்கள்ல கவனம் செலுத்துறவர், நகைச்சுவை நடிகர் அவர். அந்த துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா விவரம் தெரியாதவரா? அவருக்கு மேலேன்னு நீங்க சொல்றீங்க, அதை செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ இந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு உடந்தையாக இருந்திருக்கிறது. நண்பர்களே, தாய்மார்களே, இந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு உடந்தையாக இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் புறக்கணித்தது கூட்டத்தை இன்னைக்கு ஏன் புறக்கணிக்கல நீங்க? இப்ப அது என்ன தீர்மானத்துல அடுத்த சூழ்ச்சியை பாருங்க. வெறும் மேக்கேதாட்டு அணை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள வெண்ணாற்று பாசன பகுதி சீரமைப்பு திட்டம், 1500 கோடி ரூபாயில சீரமைப்பு திட்டம். முதல் பகுதி முடிஞ்சிருச்சு அந்த வேலை, அடுத்த பகுதி வேலை தொடங்கணும். அதற்கு வெளிநாட்டு வங்கி ஒன்றில் கடன் வாங்க வேண்டும். இந்திய அரசு ஜாமீன் கையெழுத்து போட்டால் தான் வெளிநாட்டில் தமிழ்நாட்டுக்கு கடன் தருவான். தமிழ்நாட்டுக்கு அந்த கடன் வாங்கக்கூடிய தகுதியே யோக்கியதையே கிடையாது சட்டப்படி. இந்திய அரசு கையெழுத்து போட்டாதான். அதுக்காக மு.க. ஸ்டாலின் அனுப்பியிருக்காரு அங்கே, நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னுட்டு. அது வேற வேலை, வேற துறை. அது காவேரி ஆணையத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. காவேரி ஆணையத்தினுடைய அதிகாரம் என்ன? 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புல, இறுதி தீர்ப்புல அதனுடைய அதிகாரம் என்ன? தண்ணீரை பகிர்ந்து கொடுப்பது பற்றி தான். தண்ணீரை பகிர்ந்து கொடுப்பது பற்றி தான். புதிய திட்டங்கள் ஏதாவது செய்யணும்னு சொன்னாங்க, மாநிலங்களுக்கு இடையில பேசுங்கன்னாங்க. ஓட்டு வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஓட்டோட வைத்துக்கொண்டு நீ பேசுறதுதான் என்ன அர்த்தம்? அது அப்படி இருக்கு. இதுல கொண்டு வெண்ணாறு திட்டத்தை, வெண்ணாறு சீரமைப்புல என்ன பிரச்சனை இருக்கு? காவேரி ஆணையம் பிரச்சனைக்குரியதை பேசுறதுக்கான ஒரு நடுவர் மன்றம், ஒரு ஒரு நீதிமன்றம் போல. அது வெண்ணாத்துல நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்குள்ள, அதுவும் டெல்டா பகுதியில், அந்த பகுதியில் வடிநில பகுதிகளில் வாய்க்கால் கால்வாய் சீர் பண்ணுவது, சில பாலங்கள் கட்டுவது, போக்குவரத்து, இந்த வேலைகள் இது. இதை கொண்டு போய் மேக்கேதாட்டில் அணை கட்டுவதோடு இணைச்சு ஹல்தர் வைக்கிறாருன்னா சும்மாவா? நரித்தந்திரம் அல்ல இது. அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற நயவஞ்சக தந்திரம் இது. சரி, இவருக்கு என்ன, நம்ம சந்தீப் சக்சேனாவுக்கு
வாய் இல்லையா? ஊமையோ? வாய் இல்லையோ? ஓர் வசனம் நீ உரைத்தால் தீமையோ? இதை எதிர்த்து நீ பேசிருக்க கூடாதா? பேசுனியா இல்லையா? பேசியிருந்தா வெளியில சொல்லு. என்ன நிறைவேற்ற தீர்மானம் என்ன சொல்லுது? ரெண்டுக்கும் ஒரே தீர்மானத்துல மெக்கேத்தாட்டு அணை கட்டுறது, வெண்ணாறு வடிநில பகுதிகளில் வாய்க்கால் வெட்டுவது, சீரமைப்பது. ஏயா இதுக்கும் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்னையா சம்பந்தம்? ஒன்றா வைக்கிறாங்க. இது தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. தீர்மானத்தை நடுவன் தண்ணீர் ஆணையத்துக்கு அனுப்பியாச்சு. நீங்கள் செயல்படுத்திங்கன்னுமே, எங்கள் கருத்தை கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன், நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் இதை அப்படி சொல்லியாச்சு. இந்த செய்தி தெரிந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2ஆம் தேதி அறிக்கை கொடுக்கிறார். இதை எதிர்த்து திரைமறைவில் திமுகவும் காங்கிரசும் நாடகம் நடத்தி காவேரியை பலியிட்டு விட்டது, மேற்காத்தேட்ட அணைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள், அது மாதிரி வாக்கெடுப்பு நடத்த சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்றார். சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. பிப்ரவரி 3ஆம் நாள் நாளேடுகளில் அந்த அறிக்கை முழுசா வருகிறது. எடப்பாடி பழனிசாமி மூச்சு விட்டா உடனே எதிர்மூச்சு விடுவார் ஸ்டாலின். ஸ்டாலின் மூச்சு விட்டா உடனே எதிர்மூச்சு விடுவார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவங்க கழக பண்பாடு, எப்பவும் செய்வீங்க. இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கைக்கு ஏன் மு.க. ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை? சரி, நீங்க அதை கௌரவ குறைச்சல் நினைச்சீங்கன்னாலும் உங்க நகைச்சுவை நடிகர் இருக்கார் துரைமுருகனை விட்டு சொல்ல சொல்லிருக்கலாம்ல, அறிக்கை கொடுக்க சொல்லிடலாம்ல. அப்படிலாம் இல்லையா, நாங்க சரியாத்தான் பண்ணியிருக்கோம் சொல்ல. அதன் பிறகு ஆங்கில இந்து ஏட்டினுடைய மூத்த செய்தியாளர் டி ராமகிருஷ்ணன், அவர் எப்பவும் இந்த காவேரியில சிறப்பு கட்டுரை எழுதுவார், செய்திகளை போடுவார். நம்ம சில கருத்து நமக்கு சரியா இருக்கும், சிலது அவருக்கு அவருடைய நிலைப்பாட்டில் விமர்சனம் இருக்கும், அது வேற. இன்னைக்கு அந்த 7ஆம் தேதி என்று நினைக்கிறேன், பிப்ரவரி 7 என்று நினைக்கிறேன், அன்றைக்கு வந்த ஆங்கில இந்து ஏட்டில் நல்ல விளக்கமா போட்டார். என்ன விளக்கமா போட்டாரு? அந்த தமிழ் இன விரோதி நடுநிலை சேவைய நயவஞ்சகன் எஸ்கே ஹல்தரோட தொலைபேசியில பேட்டி எடுக்கிறார் டி ராமகிருஷ்ணன். அவரு ஒண்ணுன்னா கேட்கிறாரு, இது எப்படிங்க இது வரைக்கும் அதை நிலுவையில் வச்சுட்டு இப்போ எப்படி? அது ஜனநாயகப்படி செஞ்சோம். ஹல்தர் உத்தமர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க, அவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, பெரும்பான்மை இருந்தது, அனுப்பிட்டோம். சரிங்க, வெண்ணாத்து பிரச்சனைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இதையே வெண்ணாத்துல கொண்டாந்து சேர்த்தீங்க, வெண்ணாத்தை கொண்டாந்து இந்த மேற்கேத்தாட்டில் கட்டுறதோட ஒரே தீர்மானத்தை எப்படி இணைச்சிங்க என்று ராமகிருஷ்ணன் கேட்கிறாரு. எல்லாம் வளர்ச்சி தானே, முன்னேற்றம் தானே, எல்லாம் வளர்ச்சிக்கு தானே, அதனால நம்ம ஒன்றா சேர்த்தோம், அது என்ன தப்பு இருக்கு? இப்போ நீங்கள் மேற்கேத்தாட்டு அணை கட்டலாம்னு பரிந்துரைத்திருக்கீங்களே, அது என்ன? ஆமாம், அது அவங்க முடிவு பண்ணட்டும், நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம், வளர்ச்சிக்கு தான் செய்கிறோம். இதெல்லாம் ஆங்கில இந்து 7ஆம் தேதி வந்திருக்கு, பிப்ரவரி 7. இதன் பிறகாவது மு.க. ஸ்டாலின் அறிக்கை கொடுக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் அறிக்கை கொடுக்கக்கூடிய அவருடைய வாரிசு உதயநிதியை விட்டு அறிக்கை கொடுக்கலாம், அல்லது நகைச்சுவை நடிகரை கூட்டும் அறிக்கை கொடுக்கலாம். எதுவுமே இதுவரையும் பதில் இல்லையே. ஸ்பெயின் போயிருக்கும்போது ஸ்பெயினால் எப்படி அரசியல் பிரச்சாரம் செய்வாரோ அப்படி அங்கே இருந்துக்கிட்டே செய்கிறாருங்க, காணொலி மூலம் செய்கிறாரு. ஏதோ இங்கே இருக்கிறது மாதிரி சென்னையில இருந்து அறிக்கை கொடுப்பார்ல, பேசுவார்ல ஒவ்வொரு பிரச்சனையிலும். அது மாதிரி நவீன தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. ஸ்பெயினில் இருந்துக்கிட்டு தினந்தோறும் அறிக்கை கொடுத்தீங்க, தினந்தோறும் பேசுனீங்க, அங்கே இருந்து பல பேர்கிட்ட பேசுனீங்க, காட்சிப்படுத்தி வெளியிட்டீங்க. நீங்கள் ஸ்பெயினில் இருக்கும்போதே இதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்க முடியாது உங்களால். இங்கே வந்த பிறகு அது கொடுத்துருக்கலாம்ல ஸ்டாலின், இல்லை. அப்போ அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள். இதில் பேசி மாட்டிக்க வேண்டாம். நம்ம பாட்டில் மௌனமாக இருந்தோம்னாக்க நம்ம ஆட்கள், நம்ம உடன் பிறப்புகள் நம்மளை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கண்டது கிடையாது பதில்னு சொல்லி எதிர்வினைன்னு சொல்லி பதில் கொடுத்து அதில் மாட்டிக்கிட்டு நம்ம ஆட்களுக்கே சந்தேகம் வந்துடும், கழக கண்மணிகளுக்கே சந்தேகம் வந்துடும் நம்ம நடத்தையில்.
கழக கண்மணிகளே சந்தேகிக்கிற அளவுக்கு நம்ம போய் இதில் பதில் சொல்லி ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, சந்தேகிப்பாங்க கழக கண்மணிகளே. அதனால அமைதி காப்போம் என்று ஸ்டாலின் அமைதி காக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம். இதுல மாட்டிக்கணும். இது எங்களுக்கெல்லாம் என்ன, கொஞ்சம் வயசானவங்களுக்கு பழைய சம்பவங்கள் வந்தவங்கெல்லாம் இதே போல்தான் ஸ்டாலின் அவருடைய அப்பா முதல்வராக இருக்கும்போது, அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆரம்பித்த பிரச்சனை அது. 68லேருந்து பேச்சுவார்த்தைக்கு போனவர் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு காவேரியில், ஹேமாவதியில், ஹேரங்கியில் அணை கட்டுவதற்கு பண்ணுறாங்க, எதுக்குறாங்க. தமிழ்நாடு அரசு விவசாயம் எதுக்குறாங்க, திமுக அரசு அண்ணா அப்போ முதலமைச்சராக இருந்தார் எதிர்க்குது. அப்போ பாட்டியல் என்று ஒரு முதல்வர் இருந்தார் நினைக்கிறேன், அவரோட போய் அங்கே முதலமைச்சர் வந்தார், தமிழ்நாட்டிலேருந்து பொதுப்பணி அமைச்சர் போய் பேசினார், கருணாநிதி பேசினார். தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க, அவன் கட்டிக்கிட்டே தான் இருந்தான். அனுமதி வாங்காமல் ஹேமாவதியை கட்டினான், ஹேரங்கியை கட்டினான், கபினியை கட்டினான். சோப்பா நமசிவாயம் வந்து தலைமை பொறியாளர் அந்த ஒரு புத்தகம் ஒன்று எழுதிக்கார். அதை பற்றி நாங்கள் ஹேமாவதி ஹேரங்கியை பற்றியே ஏற்றிக்கிட்டோம், எங்கள் கவனத்துக்கு வராமலேயே கபினியை கட்டி முடிக்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் எழுதுறாரு, தலைமை பொறியாளர் அப்போ இருந்தவர். முடிச்சாச்சு. அப்போ என்ன, உங்களுக்கு கிருஷ்ணராஜசாகர் அணை நிரம்பினா உடனே நேராக தமிழ்நாட்டுக்கு தண்ணி வந்துடுது. அப்படி வராமல் தடுப்பதற்கு ஹேமாவதியிலே ஹேரங்கிலே அணை. அதுபோல கபினி தங்குதடை இல்லாமல் கேரளாவில் பெய்கிற மழை தான். கபினிக்கு அதிக மழை பெய்யக்கூடிய இடம் கேரளா. கபினி தண்ணீர் தங்குதடை இல்லாமல் அவர்களுக்கும் பாயும், நமக்கும் பாயும், தமிழ்நாட்டுக்கும் வந்துடும், மேட்டூருக்கு வந்துடும். அதில் குறுக்க கட்டினான், கபினி அணைன்னு கட்டினான். உங்கள் ஆட்சி காலத்தில் கட்டி முடிச்சுட்டான் சட்ட விரோதமாக. அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி. இப்படி எல்லாம் ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்கான அனுமதி கூட காங்கிரஸ் ஆட்சி கொடுக்கல. ஆனால் நயவஞ்சகமா நீ கட்டிக்க நான் கேட்டுக்கலன்னு இருந்துச்சு. அந்த இந்திரா காந்தியோடு தான் கருணாநிதி கூட்டணி சேர்ந்தார். அப்போ அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ம்பாங்க, வரலாறு தன்னையே திருப்பி காட்டும் அப்படிம்பாங்க. அப்பா வரலாறு மகன் வழியாக திருப்பி காட்டுது. இப்போ பாருங்க, கட்டி முடிச்சுட்டாங்கல்ல. அப்போ ஒரு கிருஷ்ணராஜசாகர் நிரம்புனா மிச்ச தண்ணி பூரா நமக்கு வரக்கூடிய நிலை இருந்ததை மாற்றி 3-4 அணை கட்டிட்டான். அந்த அந்த 3 மட்டும் இல்லை, இன்னும் அடுத்த அணையிலும் கட்டிட்டாங்க. விட்டுட்டீங்க, உங்கள் ஆட்சியில் தான் விட்டீங்க. உங்கள் கூட்டணி இப்போ இந்தியா கூட்டணி இருக்குல்ல, காங்கிரஸ் இந்திய அரசில் அதுதான் இருந்தது. அதுதான் நயவஞ்சகமாக கன்னடனுக்கு சாதகம் செய்தது. சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு, தமிழ்நாட்டை ஒழிப்பதற்கு. இன்னைக்கும் அதே தான் நடக்குது. இன்னைக்கு பாஜக, காங்கிரஸுடைய இளைய தம்பி பாஜக ஆட்சி நடக்குது. பாரத மாதா புத்திரன்ல மூத்த புத்திரன் காங்கிரஸ், இளைய புத்திரன் பாஜக. இன்னைக்கு அதே காங்கிரஸோட திமுக, கருணாநிதி மகன் கூட்டணி. காங்கிரஸ் என்ன செய்ததோ அதை விட துணிச்சலா கூடுதலா செய்கிறது. ஏன் மறைமுகமா செய்யணும்? எவன் என்ன பண்ணிடணும்? ஹல்தர் போ பார்த்துக்க. யார் இந்த ஹல்தர்? இந்திய அரசினுடைய நீராற்றல் துறை, வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்லாம் சொன்னால் இழுக்கு. அதெல்லாம் நீச பாஷை. ஜல் சக்தின்னு சொல்லணும், அவாள் பாஷையில் சொல்லணும். ஜல் சக்தி, பாரதிய ஜனதாவுடைய அவாள் பாஷை இருக்குல்ல, அது இப்போ ஜல் சக்தி. நீ தமிழில் எழுதினாலும் ஜல் சக்தி தான் எழுதணும், இங்கிலீஷ் எழுதினா எழுதணும். ஹிந்தி என்பது அது அப்படியே நேரடியாக சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. அந்த துறையில் தலைவராக இருந்த நபர் இந்த ஹல்தர், எஸ்கே ஹல்தர். வயசாயிடுச்சு, ஓய்வாயிட்டார். இந்த நபர் நமக்கு எதிராக எப்பவுமே இருக்கக்கூடியவர். இந்த நபர் நீராற்றல் துறை தலைவராக இருந்த போது தான் கர்நாடக அரசு, யார் அப்போ திமுகவின் உடன்பிறப்பு இருக்குல்ல, காங்கிரஸ், சித்தராமையா முதலமைச்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்தராமையா திமுகவின் கடந்த காலங்களில் ஒரு 10-20 ஆண்டுகளாக கூட்டணியாகவே இருக்காங்கல்ல. அந்த சித்தராமையா ஆட்சியில் 9,000 கோடிக்கு ஒரு திட்டம் தயார். ஒரு 9,000 கோடின்னு இல்லாமல் திட்ட மதிப்பீடு, ஒரு உத்தேசமாக ஒரு முன்னோட்ட திட்டம் ஒன்று எழுதி அனுப்புனாங்க. மேக்கேத்தாடில் அணை கட்டணும்னு இந்திய அரசுடைய நீராற்றல் துறைக்கு. தலைவர் எஸ்கே ஹல்தர் அவர் என்ன பண்ணாருங்களா, படித்து பார்த்து, இது என்னப்பா அது,
ப்ரிலிமினரி ரிப்போர்ட்டாக இருக்குது. என்ன ப்ரிலிமினரி ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வேண்டாம், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடு, டிபிஆர் கொடுன்னு கேட்டாருங்க. யார் இருந்தாலும் தான், அந்த ஹல்தர் தான் சித்தராமையா அரசுக்கு அனுப்பி டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடு, டிபிஆர் கொடு, எவ்வளோ மதிப்பீடு, என்னென்ன செய்ய போகிறோம், எவ்வளோ நிலம் எடுக்கணும், போக்குவரத்து எல்லாத்தையும் விவரமாக கூடியா ஜம்முன்னு கொடுத்தாரு சித்தராமையா. 9,000 கோடி, 67.15 டிஎம்சி தண்ணீர் தேக்கலாம் மேட்டூர் அணையில். இந்த ஆளுக்கு வருது யார்? எஸ்கே ஹல்தர். அப்போ வாட்டர் கமிஷன் தலைவர், இந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த அந்த செயலக தலைவர் வருது. இவர் தானே கேட்டு வாங்கினாலு டிபிஆர். உடனே என்ன பண்ணுறாரு, இதை எடுத்துகிட்டு உடனே ஓகே பண்ணுறாரு. சரிதான்ப்பா, இந்த ஒரு இது கிடக்கு, ஒன்று ஒரு சனியம் ஒன்று கிடக்கு, அந்த காவேரி மேலாண்மை ஆணையம் ஒன்று, அதுக்கிட்ட ஒன்று கேட்டுருவோம், அவங்க ஓகே பண்ணிட்டா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு உடனடியாக காவேரி ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அனுப்புன நபர் யாரு? எஸ்கே ஹல்தர். மறந்துடாதீங்க, கவனிச்சுட்டே வாங்க, எஸ்கே ஹல்தர். அங்க போய் தான் கூட்டம் வந்து வெளிநாடு பொண்ணுன்னு சொல்லி நம்ம பிரதிநிதிகள் சொல்லி அது நிறைவேறாம அல்லது அஜெண்டாவில் வந்து பாதிக்கப்படாமலே கிடந்துச்சு. இந்த நபருக்கு வயசு 60 என்னமோ ஆயிடுச்சு. யாருக்கு? அது ஹல்தருக்கு. பணி ஓய்வு, வீட்டுக்கு போறணும். மோடி பார்த்தாரு, காங்கிரஸ் தம்பி மோடி இருக்காருல்ல, அவர் பார்த்தாரு, இந்த பயலோட தமிழ்நாட்டு பயலோட பழி வாங்கிறதுக்கு யாருன்னா இந்த ஹல்தரை விட்டா ஆள் கிடையாது. அதனால தூக்கி ரிட்டையர் ஆன ஆளை காவேரி ஆணையத்துக்கு தலைவராக போட்டார். நீ கடைசியா ரிட்டையர் ஆனப்ப என்ன சம்பளமா, அதை விட இன்னும் கூடுதல் பண வரவு நான் ஏற்பாடு பண்றேன் பண்ணிட்டாரு. அதை யார் ஏத்துக்கிறது? இந்த 4 மாநிலமும் சம்பளம், படி கடி, மூச்சு விட்டா மூக்கு சிந்தினா எல்லாத்துக்கும் படி, ஒரு ஆணைய கூட்டம் நடந்தா அதுக்கு படி, எல்லாம் எக்கச்சக்கமான பண வரவு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு. ஏன்? தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகத்துக்கு சாதகமாக இருந்தார். இந்த மாதிரி என்னென்ன பண்ணியிருப்பாரோ தெரியாது, மோடிக்கு கையாள் போல இருந்தார். எனவே அவருக்கு பரிசு தர வேண்டும் என்று அந்த எஸ்கே ஹல்தருக்கு அந்த பதவியை கொடுத்தார். அவர் தான் இப்போ இருக்கார் ஆணைய தலைவரா, காவிரி ஆணைய தலைவரா. இந்த நபர் போன வருஷம் வந்தார், ஒரு ஆண்டுக்கு மேலே. எல்லாம் ஃபுல்லாக கல்லணை, மேட்டூர் அணை நிரம்பி இருக்கு, கல்லணையில் தண்ணி இருக்குது, எங்கும் தண்ணி ஓடிட்டு இருக்கு. இந்த ஆள் பார்க்க வர்றாருங்க நம்ம மாவட்டத்தில். நம்முடைய அணை, கல்லணை, மேட்டூர் அணையெல்லாம் பார்க்குறாரு யார்? ஹல்தர். அந்த நபருக்கு காவேரி உரிமை மீட்பு குழு கல்லணையில் கருப்பு கொடி காட்டியது. நம்ம விசுவாச போலீஸ், நம்ம ஊர் நம்ம மந்திரிகள்லாம் இருக்காங்கல்ல, அது எடப்பாடியா இருந்தா என்ன, ஸ்டாலினா இருந்தானே, எல்லாம் ஒண்ணுதான். அங்க போய் நின்றவங்களை எல்லாரையும் கைது பண்ணாங்க. நம்ம பையங்க 3-4 பேர் வேற வேற இடங்கள்ல மறைஞ்சிருந்து அந்த நபர் அந்த வடக்கி கொள்ளிட பாலத்துல வரும்போது டக்குன்னு பாஞ்சிட்டாங்க. நம்ம பையங்க கருப்பு கொடியை நேரா பார்த்து காட்டிட்டாங்க, கருப்பு கொடியை நேரா காட்டிட்டாங்க அந்த ஹல்தருக்கு. கைது பண்ணிட்டாங்க. அப்புறம் கைது பண்ண மாலையில விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எதற்கு சொல்கிறேன் என்றால், காவிரி உரிமை மீட்பு குழு தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருந்து இந்த காவேரியை பாதுகாக்க பல நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த ஹல்தர் பண்றவருடைய சூழ்ச்சியை இந்த புரிந்து கொண்டு ஹல்தருக்கு கருப்பு கொடி காட்டிய இயக்கம் காவேரி உரிமை மீட்பு குழு. விவசாயிகள் வந்தார்கள், மக்கள் வந்தார்கள், சாதாரணம் உள்ளது. அந்த ஹல்தர் தான் இந்த சூழ்ச்சியை நிறைவேற்றியிருக்காரு. இந்த ஆளை மாத்தணும் மாத்தணும் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். காவிரி உரிமை தீர்மானம் போடுறோம், ஒவ்வொரு சொல்றோம். ஒரு வார்த்தை கூட நீ வெளிநடப்பு பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன் நாடகம் ஆடுறாங்க. போய் இந்த ஆளை மாத்துன்னு ஒரு கோரிக்கை வைக்கலையே. இது இவர்கள் பேசவில்லை என்பது சரி. இவங்களை வந்து தெரிஞ்சுக்கணும். திமுக நம்மளை பாதுகாக்காது. கடந்த காலத்தில் பண்ணது போலவே ஏமாவதிக்கு இறங்கி கபினிக்கு திமுக ஆட்சி துணை போனது போலவே இப்போ இது மேக்கேதாட்டுக்கும் துணை போகிறது. எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக என்ன பண்ணுது? சும்மா அப்படி லாவணி கச்சேரி மாதிரி ஒரு அறிக்கை விட்டு ஓஞ்சி போனா போதுமா? உண்மையா அக்கறை உண்டா எடப்பாடி பழனிசாமிக்கு? அக்கறை இருந்தா எதுக்கு போராட்டம் நடத்தணுங்க? குறைந்தபட்சம் திரும்ப திரும்ப விட்டாவது இதை பிரச்சனை லைவா வந்து மக்களுக்கு புரிய வச்சு இதை மாத்துறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு நடவடிக்கை எடுக்கணும்ல. மேட்டூர் அணை உள்ள இடத்துல அவர் சொந்த ஊர் அதுதான். ஸ்டாலினை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க அண்ணன் தம்பி சண்டை வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாலினை திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
அதுக்காக அறிக்கை விட்டார் எடப்பாடி, அப்படியே ஒதுக்கிட்டாருங்க. ஒண்ணுமே மூச்சு விடலையே. இப்ப அடுத்து மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது? மற்ற கட்சிகள் என்ன பண்ணுது? இப்போ நம்ம அறிக்கை விட்டோம், நாங்கள் அறிக்கை விட்டோம். அவங்க தோழர் பிஆர் பாண்டியன் தலைமையில் உள்ள விவசாய சங்கம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த தீர்ப்பு நகலையே எரித்தார்கள். நம்முடைய விவசாய அமைப்பு இப்படி செய்கிறோம். அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுது? என்னங்க பண்ணுது? எல்லாரும் யோசனை பண்ணுங்க. நீங்க யார்? நீங்க யார்? அந்த மண்ணின் மக்கள் தானே, தமிழ் மக்கள் தானே. அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுது? என்ன பண்றீங்கன்னு கேட்கணும்ல. நம்ம மக்கள் இருக்கோம்ல, அந்த கட்சியெல்லாம் நம்ம மக்கள் தானே இருக்கீங்க. உழவர்கள் இருக்கீங்க, உழவர்களை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இது ஒன்றும் உழவர் பிரச்சனை மட்டுமா? அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 22 மாநிலங்களுக்கு குடிநீர், மாவட்டங்களுக்கு 22 மாவட்டங்களுக்கு குடிநீர். போய் பாருங்க, இங்கே வந்து பாருங்க, அந்த பக்கம் திருக்காட்டுப்பள்ளி பக்கம், கொள்ளிடம் பக்கம் வந்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எத்த பெரிய குழாய்களை போட்டு தண்ணி எங்கெங்கே, ராமநாதபுரம், ராமேஸ்வரம் எங்கெங்கே போகுது. நம்ம ஊருக்கு தான் போகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சென்னைக்கு போகுது, வீராணத்துலேருந்து புதுசா ஏரியாக்களுக்கு தண்ணியை கொண்டு போறீங்க, கிராமங்களுக்கெல்லாம் கொண்டு போறீங்க. இப்ப நம்ம பகுதிகளெல்லாம் கிராமங்களுக்கெல்லாம் வருது இப்ப தண்ணி. என்ன தண்ணி? காவேரி தண்ணி. 22 மாவட்டங்களுக்கு குடிநீர், காவேரி தண்ணீர். 12 மாவட்டங்களுக்கு பாசன நீர், விவசாயம். 29 லட்சம் ஏக்கர் அதை நம்பி இருக்கு. நெல் மட்டுமல்ல, வாழை, கரும்பு, வெத்தலை, பருத்தி எல்லாம் தான், உளுந்து, பயிர் எல்லாம் தான் அதில் விளையுது. ஒவ்வொரு மஞ்சள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தந்தாலும் விளையுது. எனவே இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நம்ம இழந்து, ஏற்கனவே இந்த செல்வத்தெல்லாம் இழந்துட்டோங்க. பாலாறை இழந்துட்டோம், தென்பண்ணை இழந்துட்டோம், இந்த காவேரியும் இழந்துட்டா எங்க போவீங்க? நான் எல்லாரையும் கேட்குறேன், இது என்ன ஒரு டெல்டா மாவட்ட பிரச்சனை, விவசாய பிரச்சனை மட்டுமா? அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனை. இன்னும் நான் கேட்கிறேன், பொருளாதார காரணங்களை மட்டும் நாம சொல்றது இல்லை. நமக்கு ஒரு தற்காப்பு உணர்வு வேண்டாம்? நம்ம இனத்துக்கு, நம்ம தாயகம் தமிழ்நாட்டுக்கு காவேரியை விட்டா பெரிய நீர் வசதி என்னங்க இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்கு? காவேரி என்பது நம்முடைய ஒரு பாசன வாய்க்கால் பாசனம், ஒரு வயலுக்கு தண்ணி போறது மட்டுமல்ல. அது தமிழர் நாகரிகத்தின் செவிலித்தாய் காவேரி. மன்னர்கள் அப்படித்தான் நினைச்சான். நம்ம மன்னனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? கரிகாலனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? அவன் பேரு கரிகாலன். சிறப்பு பட்டம் என்ன? பொன்னி வளவன். பேரரசன் ராஜராஜ சோழனுக்கு என்ன சிறப்பு பேரு? பொன்னி வளவன், பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன். எப்பா தம்பிகளா, தங்கைகளே, தமிழ்நாட்டு பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. இந்த மேக்கேதாட்டு என்ற இடம் தமிழ்நாட்டு எல்லையினுடைய ஓரத்தில் கர்நாடக எல்லைக்குள் இருக்கிறது. அங்கு ஏன் அணை கட்டுகிறார்களா? எல்லா நீரும் இப்போ கிருஷ்ணராஜ சாகர் உபரியா வருது, கபினியில உபரியா வருது, லட்சுமண தீர்த்தா, அது இதுன்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் உபரியா அந்த மெக்கேதாட்டு பக்கத்துல சங்கமம்னு ஒரு இடம் இருக்கு. இதெல்லாம் தண்ணியெல்லாம் ஒன்னா சங்கமிச்சு காவேரியில கலந்து அப்படியே மேட்டூருக்கு வர்றது, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது. அது வரலாற்று அடிப்படையில் இயல்பா வந்தது. அதுக்கும் அந்த இடத்துல வந்துட்டாக்க உபரி நீர் கர்நாடகத்திலிருந்து இந்த வழியாக ஒரு 50, 60, 100 கிலோமீட்டருக்குள்ள நீளத்துல எங்க வந்தாலும் உபரி நீர் இருக்கு. எட்டிந்து வந்தாலும் சரி, உபரி நீர், மிச்ச நீர், அதாவது அவங்க அணைகள் நிரம்பி வெள்ளம் வெளியேறுகிற நீர் தமிழ்நாட்டுக்கு போகக்கூடாது. அதுக்காக அந்த பேர் என்ன வச்சுருந்தீங்களா? அந்த அணைக்கு பேரு பேலன்சிங் வாட்டர் ரிசர்வாயர். அது மிச்ச நீர், மிகை நீர், உபரி நீரை தடுக்கக்கூடிய ரிசர்வாயர். என்னடா மிச்ச நீர்? எங்களுக்கு உச்ச நீர் அதுதான், உரிய நீர். இயற்கை தாய் கொடுக்கிற மழை. உன் ஊரு உன் வீட்டு மேகமா? எத்தனையோ நாடுகளை சேர்ந்த மேகம் ஒன்று சேர்ந்து எங்கிருந்த காத்து வீசி மழை பொழிஞ்சு நமக்கு வருது. அதனால இயற்கை தாய் கொடுப்பது. அதை அவன் பேரையே வச்சுட்டான் பாருங்க, பேலன்சிங் வாட்டர்
மிச்சம் வர்ற தண்ணியோடைய தேக்கக்கூடிய நீரை இது அது 67.15 டிஎம்சி. அங்க இருக்கிற அணைகள்ல பெரிய அணை இப்போ கிருஷ்ணராஜ சாகர் தான். அது மொத்த கொள்ளளவு 49 டிஎம்சி. அதை விட பெருசு. என்ன சொல்றேன், சராசரியான ஆண்டுகள்ல ஆண்டுதோறும் காவேரியில மிச்ச நீர் வெள்ள நீர் கடலுக்கு போவதில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் சராசரியா கிட்டத்தட்ட கர்நாடக அணைகள் நிரம்பி தமிழ்நாட்டு மேட்டூர் நிரம்பி கடலுக்கு போகும். அதுவும் 50 டிஎம்சி தான் மிக மிக அதிகம் கடலுக்கு போறது. அதுக்கு மேலாம் போறதே கிடையாது சராசரியா எப்பவுமே. இப்ப கடந்த சில ஆண்டுகள்ல பருவந்தவறிய இயற்கை கோளாறால் ஏற்படக்கூடிய கோடை மழையின் காரணமாக பருவந்தவறிய இயற்கை உற்பாதங்கள் இயற்கை முரண்பாட்டு மோதல்னால அதிக மழை பெஞ்சு வெள்ளம் நிறைய டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போச்சு. அது விபத்து காலம். அது சராசரி காலமே அல்ல. அதனால இந்த 67 டிஎம்சி தண்ணீர் எல்லாம் கடலுக்கு போற வரலாறே இல்லை. அது ஆண்டுதோறும் கிடையாது. அது இப்போ 25-30 டிஎம்சி போனா கூட 40 டிஎம்சி போனா கூட ஆண்டுதோறும் கிடையாது. 5 ஆண்டுக்கு சராசரியா ஒரு தடவை இப்படி வெள்ளம் போகும். அதுதான் உள்ள நிலைமை. இவர்கள் மிச்ச நீர் கூட, ஒரு சொட்டு மிச்ச நீர் கூட தமிழ்நாட்டுக்கு மேட்டூருக்கு போகக்கூடாது என்ற வஞ்சனையில், சூழ்ச்சியில், பகை உணர்வோடு கட்டப்படுவதுதான் மேக்கேதாட்டு அணை. அது அங்கிருந்து பாசனத்துக்கு கிடையாது, எங்கேயும் பாசன நீர் அல்ல. ஏன்னா எல்லாம் மலை, அது பக்கத்துல பாசனம்லாம் கிடையாது. அதுல இருந்து 400 மெகாவாட்டும் நாங்க மின்சாரம் தயார் பண்றோங்கிறாங்க. அவ்வளவுதான். எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகக்கூடாது, இவ ஏன் போகணும், நம்ம பயன்படுத்திக்குவோம், பல்வேறு காரணங்களுக்கு குழா போட்டு எங்கெங்கே கொண்டு போயிடுவோம் என்ற சூழ்ச்சியோடு போட்ட திட்டம் அந்த மேக்கேதாட்டு திட்டம். உங்க ஒவ்வொருடைய உடல்ல ஓடுற ரத்தத்தோடு காவேரி கலந்திருக்கு. உன்னுடைய இன உரிமை, உன் பண்பாட்டு பெருமை, உன் வரலாற்று சிறப்பு, இதனுடைய அடையாளம் காவேரி, இதனுடைய தாய் காவேரி. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழன்னா சும்மா பாடினாங்களே. அதுக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கு. வெறும் உணவு என்பதை தாண்டிய பொருள் இருக்கு, வரலாற்று பெருமிதம் இருக்கு. ஆட்சி கைவிடுகிறது. நாம் சரியா இருந்தா எல்லாம் நம்ம சொல்றபடி கேட்கக்கூடிய நிலைக்கு வரும். இந்த விமர்சனங்களை பண்ணிவிட்டு, இவ்வளவு குறைகள் இருக்குன்னு சொல்லிவிட்டு நாம் ஒதுங்கி கொள்ளக்கூடாது. சிறப்பாக குற்றஞ்சாட்டினார்கள், சிறப்பாக ரொம்ப 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 மட்டமா பேசினா. இப்போ வலைத்தளங்கள்ல என்னன்னா, ரொம்ப மட்டமான சொற்களை பயன்படுத்தினா அதுதான் அதிகமாக பார்வைக்கு ஓடுது. ரொம்ப ரொம்ப மட்டமான சொற்களை பயன்படுத்தினா அப்படி பேசிட்டு அப்படி எழுதிட்டு ஓய்ஞ்சு போயிடக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி இந்த நாங்கள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள்லாம் என்ன செய்யுது? சரி, இது விமர்சனம் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம களத்தில் இறங்கணும். எல்லாரும் இறங்குங்க, போராடுங்க. காவேரி இழந்துடக்கூடாது. வாழ்வா சாவா போராட்டம். காவேரி இழந்து விட்டால் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இந்திக்காரன் புகுந்துக்கிட்டு இருக்கான். தொழில், வணிகம் எல்லாத்துலேயும் இந்திக்காரன், வெளிமாநிலத்தார், மார்வாடிகள், சேட்டுகள், அவன் இவன் பக்கத்தில் உள்ள கர்நாடகத்திலேருந்து ஆந்திராவிலேருந்து உள்ள புகுந்துக்கிட்டே இருக்கான். தமிழ்நாட்டில் கேரளாவிலேருந்து புகுந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழர் தாயகம் மிஞ்சுமாங்கிற சிலருக்கு காவேரியும் போயிடுச்சுன்னா கிராமங்கள் அழிஞ்சிடும். கிராமங்கள் அழிஞ்சதுன்னா மோடிக்கும் ராகுல் காந்தியும் கொண்டாட்டம், ஸ்டாலினும் கொண்டாட்டம் தான், எடப்பாடியும் கொண்டாட்டம் தான். ஏன் ஊரெல்லாம் போய் முறையை கொண்டாடுறாங்களா? நம்ம வேற விளைநிலங்கள்லாம் அழிச்சு சிப்காட்டை, ஆமாம், சின்ன ஊராக இருந்தால் சிப்கோ போடு, பெரிய ஊரை அழிக்கணும்னாக்கா அதை போடு, சிப்காட்டை போடு. அது இல்லாமல் வேற என்ன செய்யலாம்? ஸ்டாலின் சட்டம் கேட்டிருக்காருல்ல, ஸ்டாலின் 100 ஏக்கருக்கு மேலே நாங்கள் எடுத்தோம்னா அது நில ஒருங்கிணைப்பு சட்டம். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. அதுல ஏரி, குளம், ஆறு கீறு எது இருந்தாலும் கவலை இல்லை, நாங்கள் எடுத்துருவோம், வித்துருவோம் என்று சட்டம் போட்டுருக்காருங்க. அப்படிப்பட்ட அரசு இருக்கு. அதெல்லாம் மகிழ்ச்சி அடையும், கொண்டாட்டம் அடையும். இப்போ 1500 கோடி வெண்ணாறு கால்வா சீரமைக்கிறது, போறது வர்றது இல்லை. சேர்த்துறானே என்ன அர்த்தம்? வெட்டுத்தொகை எவ்வளவு போகும்? ஆளுங்கட்சிக்கு, மந்திரிகளுக்கு எவ்வளவு வெட்டுத்தொகை போகும்? ஊர்ல ஒரு சின்ன ரோடு போட்டா எவ்வளவு, ஒரு பாலம் கட்டினா, கட்டணம் கட்டினா எவ்வளவு அடிக்கிறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க. முதல்ல 40 விழுக்காடு இருந்தது ஜெயலலிதா காலத்துல. இப்ப எவ்வளவு, எத்தனை விழுக்காடு தெரியல வெட்டுத்தொகை. இப்ப 1500 கோடின்னா வெறும் வெண்ணாறு நல்லா இருக்கட்டும் அந்த பயணம்னா, அதுல இவ்வளவு தொகை வெட்டுத்தொகை, ஒரு கட்டிங் வரும், வரி மாதிரி வந்துடும் என்று அவர்கள் அழிப்பார்கள். நாம விட்டுறக்கூடாது. இந்த குறைகளை சரி பண்ணி போராடணும். காவேரி உரிமை மீட்பு குழு தொடர்ந்து போராடிட்டு வர்றோம் நாங்க.
அதெல்லாம் வரிசைப்படுத்தலாம் வேற ஒரு நிகழ்ச்சியில். இப்போ போராட்டம் அறிவிச்சிருக்கோம். வருகிற 16/2/2024 காலை 10 மணிக்கு தஞ்சாவூரிலே கீழவாசலுக்கு போகிற சாலையில் பனகல் கட்டடம் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியருடைய இன்னொரு அலுவலகம் அது. பனகல் கட்டடம் பெசன்ட் அரங்கம் கூட்டம் நடக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன திடல் இருக்குது. காவல்துறை அனுமதிக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் கூட்டம் நடத்துறதுக்கு. அந்த இடத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறோம் காலை 10 மணிக்கு. அதாவது 16/2/2024 வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு. இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய இது நம்ம அழிக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை காவேரி ஆணையத்திலே நிறைவேற்றிய எஸ்கே ஹல்தருடைய கொடும்பாவியை எரிப்பது. இந்திய அரசை கண்டிக்கின்ற கண்டனமும் தமிழ்நாடு அரசின் துரோகத்தை கண்டிக்கின்ற கண்டனமும் எல்லாம் சேர்த்து தான் நடக்குதுல இருக்கிறதுல. எஸ்கே ஹல்தருடைய கொடும்பாவி எரிப்பு போராட்டம், அதாவது எஸ்கே ஹல்தருடைய உருவ பொம்மை எரிப்பு போராட்டம். அது ஒரு தீ வைக்கிறது காரணம். இது அடையாள போராட்டம் உலகெங்கு நடப்பது. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு தான் இருந்தது. கொடும்பாவி எரிப்பு என்பது நடந்து கொண்டு தான் இருந்தது. அதையெல்லாம் பெரிய சட்டவிரோதம் மாதிரியும் ஏதோ எங்கேயோ போய் நம்ம தீ வைக்கிறது மாதிரியும், இது ஒரு ஜனநாயகத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போராட்ட முறை. இது அதுக்கெல்லாம் கடுபிடி செய்கிறார்கள். இப்ப நாங்கள் நடத்துவது என்று முடிவு செய்து விட்டோம். நமக்கு வாழ்வா சாவா போராட்டம். எனவே இந்த போராட்டத்தோட நிற்காது இது. அந்த தீர்மானம் ரத்தாகி மேக்கேதாட்டு கட்டுவது இல்லை என்று முடிவு செய்யும் வரை போராடுவோம். அதற்கான போராட்டமாக இன்றைக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை தான் நடத்தப் போகிறோம். காலை 10 மணிக்கு அனைவரும் வாருங்கள். இன உணர்வோடு, மொழி உணர்வோடு, வேளாண்மை உணர்வோடு, விவசாய உணர்வோடு, இந்த மண்ணின் உணர்வோடு வாருங்கள். அந்த போராட்டத்தை, கொடும்பாவி எரிக்கும் போராட்டத்தை பாதுகாப்பாக, யாருக்கும் தீங்கில்லாத வகையில் பக்கத்திலே வாளியிலே தண்ணீர் எல்லாம் வைத்து கொண்டு, அது எங்கும் பற்றி எங்கேயும் தவறுங்கோடு கட்டுப்பாட்டோடு அடையாளமாக அந்த கொடும்பாவி எரிப்பு போராட்டத்தை நடத்துவோம். அதற்கு மேல் அவர்கள் என்ன செய்தாலும் சரி, நாம் நடத்தியே ஆக வேண்டும். நாம் மட்டுமல்ல, நம்முடைய வருங்கால தலைமுறையும் வாழ்ந்தாக வேண்டும். தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடித்தாக வேண்டும். அதையெல்லாம் நெஞ்சில் ஏந்தி நம்முடைய வேளாண் பெருமக்களுடைய வாழ்க்கை, எதிர்காலம், விவசாயம் அழியக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு 16/2/2024 அந்த கொடும்பாவி எரிப்பு போராட்டத்திற்கு வாருங்கள் 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 என்று உறவோடு உரிமையோடு காவிரி உரிமை மீட்பு குழு சார்பில் உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.